நான் கோவிந்தராஜன் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு வந்து பிசிபி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் செக்ஷனில் நம்ம வந்து 2.1.1.4 யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் த பிரிண்ட் ஃபங்க்ஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிரிண்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதன் தொடர்ச்சியாக தான் பிரிண்ட் ஃபங்க்ஷன்லேயே இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 2.1.1.4 இதில் நம்ம என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்குது. ஸ்ட்ரிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஸ்ட்ரிங் மீன்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். என்ன அதுதான் அர்த்தம். ஸ்ட்ரிங்னாக்கா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் அடங்கும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னா ஹேஷ் சிம்பல், டாலர் சிம்பல், @ சிம்பல், பர்சன்டேஜ் சிம்பல், ஸ்பேஸு, இதெல்லாம் வந்து அண்டர் ஸ்கோரு, இதெல்லாம் கேரக்டர்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்குது. இந்த ஸ்ட்ரிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து கொட்டேஷன் போடணும். கொட்டேஷன் போட்டு ஆரம்பித்து அப்புறம் ஸ்ட்ரிங் எழுதி அப்புறம் கொட்டேஷன் போடணும். ஆக்சுவலாக இந்த கொட்டேஷன் வந்து பைத்தானுக்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இந்த கொட்டேஷனுக்கு நடுவில் உள்ளது இட் இஸ் நாட் ஃபார் எக்ஸிக்யூஷன், பிரிண்ட் ஆஸ் இட் இஸ். என்ன இருக்குதோ இட் இஸ் ஏ டேட்டா, யூ நீட் நாட் எக்ஸிக்யூட் எனி திங், இட் இஸ் நாட் ஏ கோட். நீங்கள் ஜஸ்ட் இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து பைத்தானுக்கு சொல்லுது. இதுதான் அதோட அர்த்தம். கொட்டேஷனுக்கு உள்ளது, உள்ளுக்கு உள்ளது, அதுதான் ஸ்ட்ரிங். அது வந்து ஒரு டேட்டாவா எடுத்துக்குது. இட் இஸ் நாட் ஏ கோடு. அப்புறம் இது வந்து ரொம்ப சின்ன செக்ஷன் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். பர்டிகுலராக பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இனிமே வர்றதுல வந்து நம்ம வந்து சிமாண்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாம் வந்து சின்டாக்ஸ். பைத்தானை பொறுத்த வரைக்கும் சின்டாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.